Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 2 of PGTRB. We are discussing R.B. Sheridan's The School for Scandal. We are with Act 5, the last act. This is a 5-act play. And this play comes under comedy of manners. Am I right? Manners. Comedy of manners, and it also comes under the genre anti-sentimental comedy. Okay, and this is the last act. In last act, scene 1 takes place in the library, and you find Joseph Surface is there, and he is almost in a state of confusion. ஏன் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன் திங் இஸ் சர் பீட்டர் டீசல் ஹேப்பன் டு சி லேடி டீசல் இன் ஹிஸ் பர்சனல் ரூம், அண்ட் ஹி ஃபீல்ஸ் தட் இட் வாஸ் ஹிஸ் ஃப்ளா இன் மேக்கிங் தட் ஹேப்பன். இது என்னுடைய மிஸ்டேக் தான், இந்த என்னுடைய மிஸ்டேக்னால தான் சர் பீட்டர் டீசல் ஹேப்பன் டு ஃபைண்ட் லேடி டீசல் இன் மை ரூம். நான் அவளை வந்து அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சது தப்பு. ஒளிச்சு வைக்காம இருந்திருந்தேன்னா கூட எப்படியாவது சமாளிச்சிருக்கலாம். ஒளிய வச்சிருந்ததுனால ஒருவேளை there must be occasion for doubt. அதே நேரத்துல இந்த சீன் எங்க தொடங்குது அப்படின்னா, லைப்ரரியில சர்ஃபேஸ் ஜோசப் தனியா இருக்கும் பொழுது there is a servant who enters, and the servant gives the information that two characters have arrived. 2 பேர் வந்திருக்காங்க சார் உங்களை பாக்குறதுக்கு. யார் அந்த 2 பேரு? ஒன் இஸ் ராலே, தி அதர் ஒன் இஸ் த டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், a poor relative by name மிஸ்டர் ஸ்டான்லி. அப்ப அவங்க 2 பேரும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னோட சர்ஃபேஸ் என்ன சொல்றான், மிஸ்டர் ஸ்டான்லி, ஓ அவனா, ஐ திங்க் இஸ் a poor relative of mine. I think he has come to ask for some help, monetary benefits, and I'm not in a mood to entertain such poor people அப்படின்னு அவர் அங்க நினைச்சுட்டு இருக்காரு. அதே நேரத்துல you have a conversation between Sir Oliver and Raleigh. ஆலிவரும் ராலேவும் அந்த ரூமுக்கு வெளியில வெயிட் பண்றாங்க. அவன் உள்ள போய் சொன்ன உடனே கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா ஜோசப் சர்ஃபேஸ் இஸ் டிலேயிங். He is not in a mind to entertain Mr. Stanley, the poor relative. அதனால அவன் என்ன பண்றான், கொஞ்சம் யோசிச்சுட்டு வெயிட் பண்ணு, போலாம் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்ட் ஆகிக்கிறேன் அப்படின்னு he is doing some homework. அந்த நேரத்துல சார் ஆலிவரும் ராலேவும் அந்த ரூமுக்கு வெளியில வேற ஒரு வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க. அவங்க 2 பேரும் they are in a conversation, and Raleigh says, I don't know why this fellow, I told you long back that Joseph Surface is not a person of good character. He is a pretender. For the outer world he is benevolent, but in real nature he is not benevolent. And Sir Oliver now comes to accept that particular ideology. A plague on his nerve, yet this is he whom Sir Peter extols as a man of most benevolent way of thinking. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து அவனை பெரிய ஆளா நினைக்கல, ஆனா Sir பீட்டர் என்ன சொல்றாரு, இவனை மாதிரி ஒரு பெனவலண்ட் யங் சாப்பை நான் பார்த்ததே இல்லைன்னு அவர் சொன்னார்ல, அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ட் தென் we have lot of informations. அதுல ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்துல you have the entrance of Joseph Surface. You have the entrance of Joseph Surface, but Joseph Surface comes with a fake smile. He comes with a fake smile. அந்த fake ஸ்மைலுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிறத சார் ஆலிவர் வந்து நல்லா ரீட் பண்றாரு. அந்த அண்டர்லைன் பண்ணியிருக்காரு ரெட் கலர், அதுக்கு கீழே இருக்க கான்வர்சேஷனை நீங்க பாத்தீங்கன்னா, I see he has premeditated a denial. அவர் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு, சார் என் கையில ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு வேர்டை தான் கொடுக்க போறான். அதை நல்லா ப்ரீ பிளான் பண்ணிட்டு வந்திருக்கான். அதுக்கு அவன் என்ன ரீசன் கொடுக்க போறான் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம டிஸ்கஷனுக்கு நம்ம எடுத்துக்கணும். What is the reason that is given by Joseph Surface for denying the request placed by Mr. Stanley? அதுதான் நம்ம பார்க்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, he comes asking apology, sorry for keeping you waiting. How much times he is asking? 10,000 pardons for keeping you waiting for a long time. And then he says, Stanley, I'm extremely happy to see you, but I'm sorry, I will not be able to help you anything because I was supposed to get
as some kind of pocket money from my uncle. Who is this uncle? Sir Oliver. Yes, Sir Oliver is my uncle. He is in West Indies. West Indies or East Indies, teachers? East Indies. Very good. He is in East Indies. This uncle of mine, who was supposed to be my guardian, who is supposed to give me regularly pocket money, because of avarice, has denied me my pocket money. He has not given me what is due to me. என்கிட்ட இருக்கிற எல்லாத்துக்குமே யாருதான் authority? He is the man who is authority and he has to send me pocket money, but he has never given me any pocket money. அப்படின்னு சொன்னோன்னே மிஸ்டர் ஸ்டான்லி ஷூல யார் இருக்கா? Sir Oliver. And Sir Oliver is asking, what? Was he never transmitted you billion rupees pagodas? Okay, அப்படின்னா has he not sent you lot of money? I heard that he was sending you lot of money. There are reports. அப்படின்னு சர்ஃபேஸ் பாருங்க, ஜோசப் சர்ஃபேஸ் சொல்றான், no, occasionally he sends me a few presents now and then. What are the presents that my uncle sends? China shawls, Congo tea, then avadavatas. Avadavata, what is avadavata? அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is a small South Asian wax bill, a bird in a cage. It's a South Asian wax bill. Wax bill is a kind of bird which is normally caged and it is kept in the higher class society. The upper class people வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்து கேஜ் வச்சிருப்பாங்க. அதை எனக்கு அனுப்புவாரு. அப்படி இல்லைன்னா he will be sending me Indian crackers. Only these things. He never sent me any money. But I think he has sent you 12,000 pounds. That was a report which I heard from the society. நான் இங்க உன்னை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன். அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? அதாவது சர் ஆலிவர் was sending a lot of money to Joseph Surface. What was the last amount that was given? 12,000 pounds. Okay, but you say that he was sending only China shawls, Congo tea, avatabatas and Indian crackers. It is unbelievable. நீ உண்மையை சொல்றியா இல்ல பொய் சொல்றியா? என்கிட்ட காசே இல்ல அப்படின்னு நீ என்ன அனுப்பலான்னு பாக்குறியா? அப்படிங்கும் போது என்ன சொல்றான் பாருங்க. Surface says, sorry, at present it grieves me to say I cannot give you any money because I don't have anything in my ability. And Sir Oliver is telling, I am extremely sorry too, my dear young boy. Okay, அதை சொல்லி முடிச்சுட்டு, come on, the door is open, you can go find somebody else who can give you money, you can go now அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னா யார் ரொம்ப அப்செட் ஆயிடுறா? மிஸ்டர் ஸ்டான்லி. அண்ட் மிஸ்டர் ஸ்டான்லிஸ் கேரக்டரை இம்பர்சனேட் பண்ணிக்கிட்டு இருக்க Sir Oliver Surface is very upset because he believed Joseph Surface and sent him a lot of money to him. But that fellow, retaining all the money, is refusing to help a poor relative. Are you there, teachers? Yes, sir. And when the door is open, Mr. Stanley walks out, and as he walks out, Mr. Raleigh enters, telling, come on, Mr. Surface, I have a news. What is that news? அப்படின்னு Surface கேட்கிறான். Your uncle has arrived. Oh, is it so? Has my uncle arrived? I think I'm sorry that Mr. Stanley came here asking for some money, and now this man has gone. If only I could stop him, I can get some money from my uncle. But it is not possible because Stanley might have gone at least quarter an hour ago. முன்னாடியே போயிருப்பாரு, அதனால அவரை நம்ம பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிக்கிட்டே இருக்கிற நேரத்துல என்ன பண்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம் விட்டு வெளியே போறாங்க. we have scene 2. what is the setting of scene 2 அப்படின்னு கேட்டீங்கன்னா, the setting of scene 2 is Sir Peter's house. Now Sir Peter's house is going to become a place for heated debate, a debate among the gossip mongers. எல்லா gossip mongersம் அந்த இடத்துல ஒன்றா கூடுறாங்க, except Crabtree. யாரு? Mrs. Candor இருக்காங்க. Then you have a servant, then you have Sir Benjamin. இப்போ இவங்க எல்லாரும் எதை பத்தி பேச போறாங்க அப்படின்னா, இவங்க gossip mongers, they are going to meet Lady Teazle. லேடி டீஸ்ல பார்க்கணும்னு அந்த வீட்டுக்கு போறாங்க.
அங்க ஒரு போர்ட்டிகோ, அந்த என்ட்ரன்ஸ் ரூம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் ரூம்ல அவங்க எல்லாம் உட்கார வச்சுட்டு the servant is telling, my lady Teasel is in very bad mood. Yeah, we know that she must be in a bad mood because we have heard about what happened in Joseph Surface personal room. அது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் நான் உங்களை பார்த்து ஆறுதல் சொல்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல சார் பெஞ்சமின், who is known for concocting tales, for creating stories, is creating a story. என்ன ஸ்டோரி அப்படின்னா, யூனோ சார் பீட்டர் டீசலுக்கும் சார்ல்ஸ் சர்ஃபேஸுக்கும் இடையில there was a sword fight in Joseph Charles' room after knowing the presence of Lady Teasel there. அந்த என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த லேடி டீசல அந்த இடத்துக்கு வர வச்சு இந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணதே யாரு? சார்ல்ஸ் சர்ஃபேஸ் தான். இட் வாஸ் இன்டென்ஷனலி டன் பை சார்ல்ஸ் சர்ஃபேஸ் டு டார்னிஷ் the image of Joseph Surface in front of Sir Peter Teasel. இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா டீச்சர்ஸ்? ஒன்னும் இல்ல, ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, இந்த மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையாலுமே அந்த ரூம்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே there was somebody who was acting as the director. The director is Charles Surface. As planned by Charles Surface, Lady Teasel went to meet Joseph Surface, and taking that occasion, Charles Surface went and brought Peter Teasel and disclosed these two characters in an intimate scene. அவங்க ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி தான் வந்து தப்பிச்சுக்கலான்னு சார்ல்ஸ் சர்ஃபேஸ் முயற்சி பண்ணாரு. ஆனால் என்ன நடந்துச்சு, அங்க உள்ள வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் இப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணப்பட்டாலும் Joseph Surface somehow brainwashed Peter Teasel against Charles Surface, and there was a duel that was fought between Charles Surface and Peter Teasel. ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு கத்தி சண்டை நடந்தது. அந்த கத்தி சண்டையில என்னாச்சு, Charles Surface was a young man, so he took advantage of his valor and pierced the sword on the left side of Sir Peter Teasel. இந்த விழாலேயே கத்திய இங்கிட்டு சுருங்கிட்டாரு. இங்கிட்டு சுருங்கினோன்னா என்ன பண்ண, கத்திய அப்படியே எடுத்து போட்டுட்டு ஓட்டமா ஓடுனேன் அப்படின்னு வடிவேலு சொன்ன மாதிரி ஒரு படத்துல சொல்லுவாரு. இன்னும் மருதமலைன்னு ஒரு படத்துல வெறும் 2 ரூபா தான்டா வந்துட்டு. நான் வந்து என்ன கேட்டேன், மாமூல் கேட்டேன். அவன் என்ன கோபத்துல தான் தெரியல, கத்திய எடுத்து அப்படியே விழால விட்டுட்டான். அது லெஃப்ட் சைட்ல பாஞ்சது ரைட் சைட்ல வந்துருச்சு. அப்படியே பிடிங்கி போட்டுட்டு ஓடனே பாரு ஓட்டம் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி this man was wounded on the left side அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வருது. அந்த நேரத்துல அப்படியா, அப்ப சார் பீட்டர் டீசல் வந்து செத்துட்டாரா அப்படின்னு கேட்டா, no, he did not die. I think he is recovering. And only after hearing this, Lady Teasel is very much upset. இதே நேரத்துல you have the entrance of the old man Crabtree. நம்ம கிராப்ட்ரி ஏற்கனவே பயங்கரமான ஸ்டோரி ஃபேப்ரிகேட்டர்னு நமக்கு தெரியும். அவரு வந்து சொல்றாரு, come on, I beg to differ from you. The story that you stated was right, that there was a fight between Sir Peter Teasel and Charles Surface, but it is not using daggers, but it is using pistol. ஒரு பிஸ்டல் ஃபைட் தான் நடந்தது. And என்ன பண்ணா, Charles Surface took a pistol and he shot against Charles Surface, and he shot a bullet, and this bullet landed in the thorax. Okay, thorax region la போய் Charles Peter Surface உடைய thorax la போய் அது shoulder வழியா இறங்கி thorax போய் அங்க இருந்தது. And this man, Sir Peter Teasel, was not able to speak any further அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. And they are debating about this particular stories. Are you there, teachers? இதெல்லாம் புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள். யாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க? Who are the two people involved in a duel? Charles Surface and Peter Teasel. The Guardian and the Ward. They are in that particular fight. And as stated by Sir Benjamin Bagby,
it was a short fight. கத்தி சண்டை நடந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா கிராப்ட்ரி என்ன சொல்றாரு? It was not a short fight. It was a fight with pistol. And Sir Peter was very dangerously wounded. And the bullet எங்க இருந்துச்சா? The bullet was shot through his left side and அவர் வந்து என்ன சொல்றாரு? sword வந்து எங்க போச்சு? லெஃப்ட் சைட்ல குத்திருச்சு, விலால குத்திருச்சுன்றாரு. ஆனா கிராப்ட்ரி என்ன சொல்றாரு? இந்த புல்லட் வந்து it was lodged in the thorax. thoraxனா இங்க இந்த நெக்ல ஒரு இடத்துல போயிட்டு அந்த புல்லட் வந்து அங்க லாட்ஜ் ஆயிருச்சு அப்படின்னு அவங்க அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பேசிக்கிட்டு இருக்கும்போது what is one more story which is created? Are you there, teachers? There are two conflicting stories. Are you ready to listen to the third story which is created by Crabtree? Yes, sir. Okay, என்ன அப்படின்னா Sir Peter was wounded in the first bullet. அந்த ஒரு புல்லட் என்னாச்சு? அப்படியே போய் அவர் thorax regionல போய் நின்றுச்சு. அடுத்த புல்லட்டையும் சார்ல்ஸ் சர்ஃபேஸ் he actually triggered another bullet and this bullet missed Sir Peter. It went to the back. It went to the fireplace. And the fireplace பக்கத்துல இருந்த ஒரு bronze பிளினில பட்டு it took a different angle, went at a right angle and wounded the postman. இவர் சுட்டாரு, சுட்டோன்னு இவர் நவுந்தோன்னா பின்னாடி ஃபயர் வாலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு மேல பட்டு அங்க இருந்து ரைட் ஆங்கிள் அப்படியே அது போய் ஒரு விண்டோல அடிச்சு அந்த விண்டோ பக்கத்துல அந்த பக்கம் டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு போஸ்ட்மேனை வந்து என்ன ஆனிச்சு? he was wounded and this postman was coming to the door with a double letter from Northamptonshire. அவரு நார்த்ஹாம்ப்டன்ஷயர்ல இருந்து 2 லெட்டர், அந்த 2 லெட்டரை யார் அனுப்பிச்சிருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா சர் ஆலிவர் சர்ஃபேஸ் அனுப்பிச்சிருந்தாரு. யாருக்கு அப்படின்னா ஜோசப் சர்ஃபேஸுக்கும் சார்ல்ஸ் சர்ஃபேஸுக்கும் அனுப்பியிருந்தாரு. அந்த லெட்டரை கொண்டு வந்து அந்த போஸ்ட்மேனும் காயப்பட்டு விட்டார் இப்படின்னு ஒரு ஸ்டோரியை வந்து அப்படியே ஃபேப்ரிகேட் பண்ணி பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தே வாண்ட் டு நோ வாட் இஸ் ஆக்சுவல் ஸ்டோரி. இது எல்லாமே வேற வேற வெர்ஷன்ஸ். ஒரிஜினல் ஸ்டோரி யார் தான் சொல்ல முடியும் அப்படின்னா லேடி ஸ்னியர்வெல் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்ப லேடி ஸ்னியர்வெல் let her come and let Lady Sneerwell go and speak to Lady Teazle and let Lady Teazle tell us the true story அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஓகே, அப்ப அவங்களுக்குள்ளார பாத்தீங்கன்னா there is a lot of betting. Crabtree says a bullet is lodged in the thorax. I bet for 100 pounds. வாங்க பெட் பண்ணிக்கிறேன், நான் சொல்றதுதான் உண்மை, இல்ல நான் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு பெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. and something unexpected is going to happen. என்ன அப்படின்னா unexpectedly you have the entrance of Sir Peter into his house. அவர் உள்ள வந்து நின்னோன்னு எல்லாரும் என்ன பண்றாங்க? ஐயோ, is it Sir Peter or the Peter's ghost? Okay, then you have the entrance of Sir Oliver. Why, man? What do you do but your bed with a small sword through your body and a bullet lodged in your thorax? அப்படின்னா என்ன பண்ணி எல்லாம் சொல்றீங்க? இல்லப்பா, நிறைய ஸ்டோரி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. உன் த்ரோட்ல வந்து ஒரு குண்டு போய் பாஞ்சிருக்கு, உன்னுடைய லெஃப்ட் சைட்ல வந்து there was a wound which was created by the sword of Charles Surface. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா Sir Peter becomes wild and he is ordering all the gossipers to leave the house. எல்லாரும் இதை விட்டு போங்க. Look at the way he is scolding them. Friends, vipers, furies, oh that their own venom would choke them. எல்லாரும் ஓடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்துல you have the entrance of Raleigh. Raleigh வந்து என்ன சொல்ல போறாரு? Sir Peter கிட்ட சொல்ல போறாங்க. என்ன அப்படின்னா why are you so vexed அப்படின்னா Sir Peter சொல்றாரு, என்னைக்கியா நான் வெக்ஸ் ஆகாம இருந்தேன்? ஒண்ணு என் பொண்டாட்டினால தொல்லை, இல்லட்டுனா இந்த பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ்னால தொல்லை, இந்த காசிப்பர்ஸ்னால தொல்லை. Now Sir Raleigh is going to tell Sir Peter Teazle, myself and Oliver, we went to meet Sir your gentleman Joseph Surface பார்க்க போயிருந்தோம். You considered him to be a worthy gentleman, but we found him to be the opposite. He is an unworthy gentleman. Okay, அப்படின்னு சொல்றோம். அதே நேரத்துல Sir Oliver also comes and joins and he says, you are an old man, you were praising your friend Joseph Surface, but Joseph Surface is a villain. We have found it out. And Charles Surface is really
a very good guy. I have found that too also. And then I heard that there was a French millionaire in the room of Joseph Surface. அப்படின்னு அதை பத்தி பேச கேட்காதீங்க அப்படின்னு I know who is that French millionaire, and the French millionaire is your wife. So that French millionaire who was plaguing Joseph Surface was none other than your wife. அப்படின்னு சொல்லி அவனுக்கு கிண்டல் பண்ணோன்னே Sir Peter is now coming to his senses. அப்பதான் நார்மலுக்கு வர்றான். வந்து இது வரைக்கும் ஜோசப் சர்ஃபேஸ் ஜென்டில்மேன் நினைச்சிட்டு இருந்தவன் now he is changing his opinion and he says, okay, yes, Joseph Surface is a man with false sentiment. He is a hypocritical villain. Okay, he is a hypocritical villain அப்படிங்கிறாரு. இப்போ அவரு Sir Oliver Surface வந்து என்ன சொல்றாரு? Come on, my dear friend. Joseph Surface is a villain, but your wife is a very innocent girl. I talked to her before coming. She is in the next room, and she is very desirous of a reconciliation. She is earnestly pleading for a reconciliation. உங்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளலாம்னு அவ பக்கத்து ரூம்ல இருக்கா. போய் அவர்கிட்ட பேசுங்க, ஆனா அவங்கள தனியா அனுப்ப மாட்டேன், ஏன்னா நீ போய் சண்டை போடுவ அவகிட்ட. அது என்னுடைய in your temper there is in your temper there is a quality to fight or pick up a quarrel with your wife. So I'm not going to leave you alone. I'm going to send Raleigh to mediate between you. But before that, now let me send what? Let me send Raleigh to inform the two nephews to come here. அவங்க ரெண்டு பேருமே இங்க வர சொல்லலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. Are you there, teachers? Yes, sir. ஓகே, இப்ப வர போறாங்க. அந்த ரெண்டு பேரும் வர போகும்போது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம், லாஸ்ட்